ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில். ஸோ இந்த வீடியோல நம்ம பொசிஷனிங் த எலமெண்ட்ஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இந்த எலமெண்ட் இத வந்து நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இமேஜ் மாதிரியான டாக்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த போல்ட் அப்படின்றது, அந்த இட்டாலிக்ஸ்க்கு ஐ அப்படின்றது, எம்பசிஸ், ஸ்ட்ராங் இதெல்லாமே என்னன்னா இன்லைன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு HTML எலிமெண்ட் வந்து எப்பவுமே ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்டா இருக்கும். இல்ல ஒரு இன்லைன் எலிமெண்ட்டா வந்து இருக்கும். அண்ட் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாக்ஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது இந்த பார்டர், மார்ஜின் அண்ட் பேடிங் இது 3மே வந்து இருக்கும் இல்லையா? பேசிக்காவே ஒரு எலிமெண்ட் இந்த மாரி தான் நம்மளுக்கு பிளாக் ஆர் இன்லைன் இந்த மாரி நம்மளுக்கு வந்து பொசிஷன் ஆயிருக்கும். இது இதுல இருக்கக்கூடிய கீ கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் CSSல வந்து வேற நெறைய பொசிஷனிங் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஒரு பேஜோட லேஅவுட்ட வந்து என்ன பண்ண முடியும்னா, கண்ட்ரோல் பண்ண முடியும். பேஜோட லேஅவுட் அப்படின்றது வந்து, இது நம்ம நார்மலா இருக்கக்கூடிய பேஜ். அண்ட் இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இது எல்லாமே. இது வந்து நம்மளுக்கு நார்மலா வந்து பொசிஷன் ஆயிருக்கு. இது வந்து நார்மல் ஃப்ளோல இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ நார்மல் ஃப்ளோ அப்படின்றது என்னன்னா, ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் இருக்குன்னா, அது என்ன ஆகும்னா, இன்னொரு பிளாக் லெவல் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா, அது நெக்ஸ்ட் லைன்ல நம்மளுக்கு வந்து வரும். அப்போ ஒரு எலிமெண்ட்டும் ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் லைன்ல, அடுத்த பிளாக் லெவல் செகண்ட், அதுக்கு அடுத்தது தேர்ட். இந்த மாரி வந்து நெக்ஸ்ட் லைன்ல நம்மளுக்கு வந்து இருக்கும். அண்ட் அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா? இப்ப அதுவே இன்லைன் எலிமெண்ட்டா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு அடுத்தது வந்து வரும். நெக்ஸ்ட் அதாவது சைட் பை சைட் நம்மளுக்கு வந்து வரும். இது வந்து இன்லைன் அண்ட் பிளாக். இது வந்து இதோட டிஃபால்ட்டான பிஹேவியர். இத தான் நம்ம நார்மல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அதே இப்ப இதுல வேற என்னென்ன பொசிஷனிங் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னா, ரிலேட்டிவ் பொசிஷனிங்ன்னு சொல்லுவோம். அப்சல்யூட் பொசிஷனிங், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கு நம்ம எப்படி இதுல வந்து நம்ம டிஸ்ப்ளேல போய் எப்படி வந்து இந்த இன்லைன் பிளாக் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி இதுல என்ன பண்ணலாம்னா, டிஸ்ப்ளேல வந்து இந்த டிஸ்ப்ளேல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் அப்படின்றது வந்து இருக்கும். இது கூடவே நம்மளுக்கு என்னன்னா, இந்த ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி, அடுத்தது அப்சல்யூட், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு, அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் எலிமெண்ட்ஸ் இந்த மாரிலாம் நம்மளுக்கு வந்து இருக்கும். இதுதான். இப்ப இதுல வந்து நம்ம ரிலேட்டிவ் அப்படின்றத வந்து இத வந்து நம்ம டிஸ்ப்ளேல குடுக்க மாட்டோம். பொசிஷன்ல வந்து குடுப்போம். பொசிஷன்ல வந்து ரிலேட்டிவ் அப்படின்றது. இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த எலிமெண்ட்ட நம்ம வந்து மூவ் பண்ணும்போது, இதுல சில ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தெரியும். இது வந்து ரிலேட்டிவ் பொசிஷனிங் அப்படின்றது என்னன்னா, இந்த எலிமெண்ட் நம்மளுக்கு இப்போ ஒரு நார்மல் ஃப்ளோல இருக்கு. ஆனா இந்த எலிமெண்ட் இருக்கு இல்லையா? இந்த கண்டெய்னர் இது நம்மளுக்கு இப்ப வந்து ஒரு நார்மல் ஃப்ளோல வந்து நம்மளுக்கு இல்ல. நார்மல் ஃப்ளோல இருக்கு அப்படின்னா, இது இந்த லேஅவுட்டோட நம்மளுக்கு ஸ்டிக் ஆயிருக்கு. ஆனா, இது நம்மளுக்கு இந்த லேஅவுட்லருந்து ரிலேட்டிவ்னு குடுக்குறது மூலியமா லேஅவுட்ட விட்டு நம்ம இத வெளியில வந்து எடுத்துடுறோம். இப்போ இத வந்து நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நம்மளுக்கு டாப், பாட்டம் அதுக்கப்புறம் அதே மாரி லெஃப்ட், ரைட் இந்த மாரியான ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்ல இதுவும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஆனா இந்த டாப், பாட்டம் இந்த மாரியான இதெல்லாம் எப்போ வொர்க் ஆகும்னா, நம்ம பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்க தவிர வேற ஏதாச்சும் தரும்போது தான் இது வொர்க் ஆகும். ஸ்டாட்டிக் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய நார்மல் ஃப்ளோ இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஸ்டாட்டிக் அப்படின்றது ஸ்டாட்டிக் பொசிஷன்னாலும், நார்மல்னாலும் நம்மளுக்கு ஒரே மாதிரியான பிஹேவியர் தான் நம்மளுக்கு இருக்கும். இப்ப இதுல டாப்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுப்போம். அப்ப இது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு டாப்ல இருந்து நம்மளுக்கு 10 பிக்சல்ஸ் வந்து இது நம்மளுக்கு மூவ் ஆகும். ஆ இப்ப இது வந்து நம்ம H1க்கு ஒரு பேக்கிரவுண்ட் குடுத்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பேராகிராஃப் டாகுக்கு நம்ம ஒரு பேக்கிரவுண்ட் ஒண்ணு குடுப்போம். இப்ப இதுக்கு நம்ம ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்டின்னா, இந்த எலிமெண்ட் உங்களுக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக. இப்போ இதோடைய இந்த ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து டாப் 10 பிக்சல்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இத கமெண்ட் பண்ணிறலாம். இப்போ இந்த இடத்தோட இந்த எலிமெண்டோட மார்ஜின் முடியுது. அண்ட் இந்த இடத்துல இருந்து தான் இதோடைய என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. இந்த எலிமெண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மார்ஜின் இதெல்லாமே வந்து குடுத்துருந்தோம் இல்லையா? இப்ப இந்த மார்ஜின நம்ம வந்து ரிமூவ் பண்ணிறலாம். இப்ப நம்மளுக்கு இது இன்னும் நம்மளுக்கு கிளியரா அதாவது இந்த அளவுக்கு தான் இதுக்கு 2த்துக்கும் நடுவுல நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. பேசிக்கா ரிலேட்டிவ் அப்படின்றது என்ன பண்ணும்னா, அதோடைய ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து அது மூவ் ஆகும். இப்ப இதுதான் இதோட ஒரிஜினல் பொசிஷன். இப்ப இதோடைய டாப்ல இருந்து 10 பிக்சல்ஸ் வந்து இது மூவ் ஆகும். ஓகேவா? இன்னும் இத நம்ம கிளியரா பார்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதோட எலிமெண்ட் இந்த யுவர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இருக்கு இல்லையா? இதோடைய மார்ஜின வந்து நம்ம என்ன பண்ணிறலாம்னா, ரிமூவ் பண்ணிறலாம். இது எந்த எலிமெண்ட் அப்படின்னா, இந்த H1க்கு கீழ இருக்கக்கூடியது இல்லையா? இத இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு, இந்த எலிமெண்ட்ட நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த பேராகிராஃப் எலிமெண்ட் இது.
ஓகே. இப்ப இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்ல என்ன பண்ணுவோம்? இதோடைய மார்ஜின் வந்து நம்ம 0ன்னு குடுத்துருவோம். அண்ட் இப்ப இதோடைய பாக்ஸ் ஷேடோவையும் என்ன பண்ணலாம்னா, ரிமூவ் பண்ணிறலாம். இப்போ இதுதான் இதையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப கரெக்ட்டா இந்த எலிமென்ட்டோடைய எங்க முடியுதோ, அங்கருந்து நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய ஒரிஜினல் பொசிஷன். இப்போ இத வந்து நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ்னு குடுத்துருக்கோம். ஸோ ரிலேட்டிவ்னு குடுக்கலனாலும் நம்மளுக்கு அதே தான். இந்த டாப், பாட்டம் குடுக்கறது மூலியமா தான் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த மாரி இது வந்து நம்மளுக்கு ரிலேட்டிவ் இல்லையா? அப்போ இதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து இது இப்ப மூவ் ஆகும். ஸோ இதோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து ஆக்சுவலி இங்க மேல, இங்க இருந்து இது வந்து நம்மளுக்கு மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா லெஃப்ட்ல வந்து குடுக்கலாம். ஸோ அதே மாரி லெஃப்ட் வந்து 10 பிக்சல்ஸ் அப்டின்னா, ஸோ இது லெஃப்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து 10 பிக்சல்ஸ் வந்து மூவ் ஆகுது. இப்ப இது என்ன ஆகுது அப்டின்னா, இந்த மாதிரி இத வந்து நம்ம 50 பிக்சல்ஸ்ல வந்து வைப்போம். ஸோ நம்மளுக்கு இது என்ன ஆகுதுன்னா, இது வந்து நம்ம வியூ போர்ட்ன்னு சொல்லுவோம். நம்மளோட எந்த அளவுக்கு அந்த ஸ்க்ரீனோட ஏரியா நம்மளால வியூ பண்ண முடியுதோ, அத வந்து நம்ம வியூ போர்ட்ன்னு சொல்லுவோம். அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, வியூ போர்ட்ல இருந்து நம்மளால இந்த எலமென்ட்ட அதாவது லேஅவுட்ல இருந்தே நம்ம மொத்தமா மூவ் பண்றோம். ஸோ இதுதான். ஆ இத வந்து ஸ்க்ரீன் சைஸ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. இப்டி பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இது இந்த சைட்ல இருந்து 10 பிக்சல்ஸ் நம்மளுக்கு லெஃப்ட்ல இருந்து வந்திருக்கு. ஆனா இது ரைட் சைடு என்ன ஆயிருக்குன்னா, இது நம்மளுக்கு இந்த வியூ போர்ட் இதுதான் ஸ்க்ரீனோட சைஸ். ஆனா அந்த சைஸ்ல இருந்து இது வந்து மூவ் ஆகுது. ஸோ ரிலேட்டிவ் அப்டின்னா, அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து மூவ் ஆவறது தான் ரிலேட்டிவ் அப்டின்றது. இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல அப்சல்யூட் அப்டின்றது இருக்கு. அதே மாரி இப்ப பொசிஷன்ல வந்து அப்சல்யூட் அப்டின்னு குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ரிலேட்டிவ் யூஸ் பண்ணாலோ, இல்ல அப்சல்யூட் யூஸ் பண்ணாலோ என்ன ஆகும்னா, இதோடைய சரவுண்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சரவுண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து எதையும் இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனா இதோட பொசிஷன் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மூவ் ஆகும். இப்போ இந்த ரிலேட்டிவ் நம்ம நார்மலா இந்த ரிலேட்டிவ் அப்படின்றத குடுத்துருக்கும்போது, உங்களுக்கு இந்த எலிமெண்ட் எங்கேயுமே மூவ் ஆயிருக்காது. நம்ம டாப், பாட்டம் ஏதாச்சும் லெஃப்ட் ஏதாச்சும் ஒண்ணு குடுத்தா தான் இது வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும் இல்லையா? இப்ப அதே நம்ம இந்த அப்சல்யூட் அப்படின்றத வந்து குடுக்கும்போது, எல்லா எலிமெண்ட்ஸும் அதே இடத்துல தான் இருக்கும். இந்த எலிமெண்ட்டும் நம்மளுக்கு அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா, இதோட ஸ்பேஸ் வந்து இது ஆக்குபை பண்ணல. அதாவது இந்த எலிமெண்ட் வந்து அந்த லேஅவுட்ல இருந்து இது மேல வந்துடுது. ஓகேவா? ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் இது நம்ம ரிலேட்டிவ் பார்க்கும்போது ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து மூவ் ஆகும் இல்லையா? இது என்ன பண்ணும்னா, இதோட பேரன்ட் கண்டெய்னர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேரன்ட் எலிமெண்ட்ல இருந்து இது என்ன ஆகும்னா, மூவ் ஆகும். ஸோ அதுதான் இந்த அப்சல்யூட் அப்படின்றது. இப்போ இதுக்கு நம்ம வந்து அதாவது இந்த லேஅவுட்ல இருந்து இந்த எலிமெண்ட்ட நம்ம எடுத்துட்டோம். இது அந்த லேஅவுட்ல ஒரு ஸ்பேஸ வந்து இது ஆக்குபை பண்ணல. ஆனா, இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? அதாவது இந்த லேஅவுட்ட விட்டு மேல வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோடைய டாப் வந்து நம்ம குடுக்கலாம். இது என்ன பண்ணும்னா, அதோடைய பேரன்ட் பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி இது வந்து பிஹேவ் பண்ணும். இப்ப 10 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து இதோடைய பேரன்ட் கண்டெய்னர் எதுன்னு பாருங்க. இது வந்து இந்த கண்டெய்னர் அண்ட் இதோட பேரன்ட் வந்து இந்த ஹெடர் தான். இப்ப இந்த ஹெடருக்கு ரிலேட்டிவா இது வந்து என்ன பண்ணும்னா, வொர்க் பண்ணும். இப்போ இதுல வந்து நம்ம இந்த ஹெடரோடது வந்து குடுத்துரலாம். ஸோ இந்த ஹெடர் எலிமென்ட்க்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்ப்ளே நன் அப்படின்ற மாரி குடுத்துரலாம். இப்ப இதுதான் நம்மளுடைய பேரன்ட் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஹெடர் அப்படின்றது. இதுக்குள்ள தான் நம்மளுடைய டிஸ்ப்ளே வந்து இருக்கு. ஆனா, இப்ப இந்த டிஸ்ப்ளேவ என்ன பண்றோம்னா, நம்ம வெளியில எடுத்துட்டோம். இப்போ இத நம்ம இந்த கண்டெய்னர வந்து நம்ம மறுபடியும் விசிபிள் ஆக்கிக்கலாம். அதாவது இந்த கண்டெய்னர்ல வந்து இருந்த எலிமெண்ட்ட நம்ம கொஞ்சம் வெளியில எடுத்திருக்கோம். இப்போ இது என்ன பண்ணும்னா, இந்த ஹெடர் இருக்கு இல்லையா? இந்த ஹெடருடைய டாப்ல இருந்து நம்மளுக்கு 10 பிக்சல்ஸ் வந்து வரும். இப்ப இதே நம்ம வந்து 100ன்னு குடுக்குறோம் அப்டின்னா, அப்ப இந்த ஹெடருடைய டாப் இருக்கு இல்லையா? அதுலருந்து இது 100 பிக்சல்ஸ் மூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் அப்டின்னு குடுக்கும்போது, இந்த கண்டெய்னருடைய லெஃப்ட்ல இருந்து இது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு 50 பிக்சல்ஸ் வந்து மூவ் ஆகும். அதே மாரி ரைட். ஸோ இந்த ரிலேட்டிவ் அப்டின்றது என்னன்னா, ஒரிஜினல் பொசிஷன். அப்சல்யூட் அப்டின்றது அதோட பேரன்ட் கண்டெய்னருக்கு ஏத்த மாதிரி இது வந்து மூவ் ஆகும். இது அப்சல்யூட் அப்டின்றது. ஸோ அடுத்தது என்னன்னா, ஃபிக்ஸ்ட் பொசிஷனிங் அப்டின்னு சொல்லுவோம். இப்ப இத வந்து இதுல கமெண்ட் பண்ணிர்லாம். ஸோ பொசிஷன்ல ஃபிக்ஸ்டு அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இந்த ஃபிக்ஸ்டு அப்டின்றதுல வந்து,
ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் இது 2மே அதோட கண்டெய்னர்ஸ பேஸ் பண்ணி வொர்க் ஆகும். ரிலேட்டிவ் அதோட ஒரிஜினல் கண்டெய்னர பேஸ் பண்ணி, அப்சல்யூட் பேரண்ட் கண்டெய்னர பேஸ் பண்ணி. ஆனா இந்த ஃபிக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இந்த பேரண்ட்டும் சரி, ஒரிஜினலும் சரி அது 2த்தையும் பேஸ் பண்ணி இது வொர்க் ஆகாது. இது என்ன பண்ணும்னா, இந்த ப்ரௌசர் விண்டோவ பொறுத்து இது வந்து என்ன ஆகும்னா வொர்க் ஆகும். ஸோ இதோட விண்டோ நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அங்கருந்து இது வந்து என்ன ஆகும்னா வொர்க் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இதே மாரி நம்ம ஒரு மல்டிபிள் செக்ஷன்ஸ் வந்து இதுல அதாவது இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்க்ரால் பண்றதுக்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாரி. இது கொஞ்சம் நம்ம ஸ்க்ரால் பண்றதுக்காக இது பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இது என்ன அப்டின்னா, இந்த மாரி இது வந்து ஃபிக்ஸ்டா வந்து இருக்கும். So இந்த ப்ரௌசர் விண்டோல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாரி நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் இதுவா வந்து இருக்கும். இப்ப இதுல நம்ம என்ன பண்ணலாம், டாப் வந்து 0 அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். அப்ப இது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பொசிஷன்ல நம்மளுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும். டாப்ல 0வா இருக்கும். கீழ இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்மளுக்கு அதே மாதிரி. இப்ப நம்ம ஒரு நேவிகேஷன் இதெல்லாம் வந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் அதாவது இந்த ஃபிக்ஸ்டு அப்படின்றத நம்ம அப்படியே கொண்டுட்டு போயிட்டு, இந்த ஹோம் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம என்ன டாக்ஸ் குடுத்துருந்தோம், எலிமெண்ட்ஸ் குடுத்துருந்தோம் அப்படின்னா, இத நேவ் அப்படின்றது குடுத்துருந்தோம். இந்த நேவ்க்குள்ள பொசிஷன் இந்த மாரி வைக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இதோடைய ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஒண்ணு குடுத்துறலாம். இல்லனாலும் அது வந்து அதாவது இப்ப இது என்ன வந்து நம்மளுக்கு என்ன இதுலருந்து நம்ம நோட் பண்ணலாம் அப்டின்னா, என்ன நோட் பண்ணலாம்னா, இது நம்ம நார்மல் ஃப்ளோலருந்து வெளில எடுத்து, இது நார்மலா நம்மளுக்கு எங்க இருக்கு? லெஃப்ட் சைட்ல 0 டாப்லயும் நம்மளுக்கு 0 அப்டின்றதுல டாப்ல நம்ம 0ன்னு குடுத்துருக்கோம். அப்படி இல்லன்னா, இது நம்மளுக்கு அதோடைய பொசிஷன் எங்கேயோ, அங்கேயே நம்மளுக்கு லெஃப்ட்ல வந்து 0. இதுதான் இதோடைய டிஃபால்ட்டான வேல்யூ. ஓகேவா? இப்ப இதோடைய டிஃபால்ட்டான வேல்யூல இருந்து நம்ம இப்படி இத மூவ் பண்ணும்போது, அதே பொசிஷன்ல இது இருக்கும். ஆனா, நம்ம ஸ்க்ரால் பண்ணாலுமே, அது அதே பொசிஷன்ல ஃபிக்ஸ்டா வந்து இருக்கும். இப்ப இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, டாப்ல நம்ம என்ன பண்ணுவோம், 0ன்றது. அப்ப இது வந்து டாப்ல இப்படி வந்து போய்க்குது. அதே மாரி லெஃப்ட்ல வந்து என்ன பண்ணலாம், லெஃப்ட்ல இருந்து 50% வந்து எனக்கு வரணும். அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, லெஃப்ட்ல இருந்து 50% வந்து வந்திருக்கு. இதுதான். இந்த மாதிரி நம்ம பெர்சன்டேஜஸ்லயும் இதுல வந்து வேல்யூ குடுக்கலாம். அப்ப இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ப்ரௌசர் விண்டோக்கு ஏத்த மாரி இந்த பொசிஷனிங் வந்து வொர்க் ஆகுது. அடுத்தது வந்து என்னன்னா, ஃப்ளோட்டிங் எலிமெண்ட்ஸ் அப்டின்ற மாரி சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் எலிமெண்ட்ஸ்னா இப்ப ஃபிக்ஸ்ட் எப்படி ஒரே பொசிஷன்லயே நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். அதே மாரி ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நார்மல் ஃப்ளோல இருந்து அந்த எலிமெண்ட்ட நம்ம வெளில எடுத்தரலாம். அண்ட் அதே மாதிரி அத வந்து அந்த அது எந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கோ, அதோடைய லெஃப்ட் இல்ல ரைட் சைட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அத பொசிஷன் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பேசிக்கா ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்டா வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிட்டு, இந்த பாக்ஸ் கண்டெய்னர் இருக்கு இல்லையா? இப்ப இத வந்து நம்ம அதே மாதிரி பொசிஷன்ல ஃப்ளோட் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். சாரி. இது வந்து ஆக்சுவலி நமக்கு பொசிஷன்ல வராது. இது வந்து நம்ம நார்மல். ஆனா இது வந்து ஒரு பொசிஷன ஃபிக்ஸ் பண்ற ஒரு இதுதான். ஆனா இது நம்ம நார்மல் ப்ராப்பர்ட்டியாவே குடுக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ளோட் அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் தான். ஆனா இதுல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியல இல்லையா? இப்ப இத நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் அப்படின்ற மாரி ஒரு இது குடுப்போம். இப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த பேக்கிரவுண்ட் கலர் வந்து அ டிஸப்பியர் ஆயிருச்சு பார்த்தீங்களா? இது என்னன்னா, நம்ம வந்து ஹெடர்க்குள்ள இது முன்னாடி இருந்துச்சு. ஆனா, இப்ப இது என்ன பண்ணலன்னா, ஹெடர்க்குள்ள நம்மளுக்கு வந்து இல்ல. அ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்க்ரால் அப்படின்ற ஃபீச்சர் வந்து குடுத்துக்கலாம். இந்த விட்த், ஹைட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? இது வந்து என்னன்னா, இப்ப இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் எலிமென்ட்டா வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப இதுக்கு வந்து இந்த மாரி ஒரு விட்த் அண்ட் ஹைட். மீதி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் இந்த மீதி இருக்க ஸ்பேஸ வந்து இது ஆக்குபை பண்ணும். இப்ப அதே மாதிரி மார்ஜின் வந்து குடுத்துக்கலாம் இதுக்கு. இப்ப இந்த மாதிரி. இது என்ன ஆகிடுச்சு அப்டின்னா, இது ஒரு ஃப்ளோட்டிங் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் வந்து நார்மல் லேஅவுட்லருந்து வெளில வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய ஸ்பேஸ இந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, அதாவது சரவுண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து இது ஆக்குபை பண்ணிக்கும். இதுதான். இப்ப இதுக்கு நம்ம இந்த மாதிரி இப்ப ஒரு நியூஸ் பேப்பர்லலாம் வந்து இந்த மாரி தனித்தனியா வந்து செக்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க இல்லையா? அதாவது இந்த இடத்துல மட்டும் ஒரு டெக்ஸ்ட் குடுத்துருப்பாங்க. அடுத்தது இங்க வந்து மீதி எலிமெண்ட்ஸ் எல்லாமே நார்மலா ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டுட்டு வரணும்னா, இந்த ஃப்ளோட் அப்டின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்ப இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப இதுல வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ நெறைய எலிமெண்ட்ஸ் வந்து ஓவர்லேப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எந்த எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு டாப்ல இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது. இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இத வந்து என்ன பண்ணலாம், இந்த இருக்கு இல்லையா? இந்த உடைய பொசிஷன வந்து நம்ம இப்ப இதோடைய இந்த ஃப்ளோட் வந்து நம்ம எடுத்துறலாம். இப்ப இது வந்து நம்மளுக்கு ஒரு நார்மல் எலிமெண்ட் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதோட பேடிங் மட்டும் இருக்கட்டும். இத வந்து நம்ம கமெண்ட் பண்ணிட்டு, இப்ப இந்த மாரி இது நம்மளோட நார்மல் எலிமெண்ட். இப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த இடத்துல இந்த H1க்கு நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் அப்டின்ற ஒரு பொசிஷன் வந்து குடுத்துக்கலாம். ஸோ பொசிஷன்ல போயிட்டு ஃபிக்ஸ்ட் அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம். அப்ப இது நம்ம என்ன ஸ்க்ரால் பண்ணாலும் நம்மளுக்கு இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம், டாப்ல இருந்து 0 ஸோ டாப் ஏற்கனவே அந்த பொசிஷன்ல தான் இருக்கு. டாப் 0 அதுக்கப்புறமா வந்து இதுவும் நம்ம வந்து 0 ஸோ லெஃப்ட் அதாவது இது இதே பொசிஷன்லயே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது இந்த எலிமெண்ட் இருக்கு இல்லையா? இந்த லோரியம், இப்சியம் இந்த டெக்ஸ்ட். ஸோ இத என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுக்கு ஒரு இது குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இந்த கண்டெய்னர வந்து நம்ம பொசிஷன் அப்டின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இத வந்து நம்ம பொசிஷன் அப்டின்றத குடுத்துட்டு, இதோட பொசிஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், ரிலேட்டிவ் அப்டின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ ரிலேட்டிவ் பொசிஷன் அப்டின்றது என்னன்னா, அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து இது வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ அதுதான் இந்த ரிலேட்டிவ் அப்டின்றது. இப்போ இதோடைய டாப் அண்ட் லெஃப்ட்ல நம்ம வந்து கொஞ்சம் வேல்யூஸ் குடுத்துக்கலாம். ஸோ டாப்ல வந்து ஒரு 70 பிக்சல் அண்ட் அதே மாரி இதோடைய லெஃப்ட்ல இருந்து 70 பிக்சல்ஸ். இதுல வந்து இண்டெக்ஸ் அப்டின்றத இங்க வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த டாப்ல நம்மளுக்கு ஓவர்லேப் ஆகும்போது, எது நம்மளுக்கு டாப்ல இருக்கணும் அப்டின்றத டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர் தான் இந்த இண்டெக்ஸ். இது வந்து ஏற்கனவே சொன்ன மாரி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0 வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும். இப்ப நெகட்டிவ் வேல்யூஸ் அப்டின்னு பார்க்கும்போது, அது வந்து -1 இருக்கலாம், இல்ல -100 இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 4 ஸ்டாக் அதாவது ஒரு 4 லேயர் இருக்கு அப்டின்னா, 4 லேயர் ஓவர்லேப் ஆகியிருக்கு அப்டின்னா, நம்ம எதுக்கு ரொம்ப கம்மியான வேல்யூ குடுக்குறோமோ, அது நம்மளுக்கு கடைசில இருக்கும். இப்ப நம்ம -100ன்னு குடுத்தோம்னா, அது கடைசில இருக்கும். எதுக்கு நம்ம ஹையஸ்ட் இன்டிஜர் வேல்யூ அதாவது ஒரு பாசிட்டிவ் 100 குடுக்குறோமோ, அது நம்மளுக்கு டாப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் இந்த இண்டெக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இது இன்னும் கிளியரா தெரியணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர்ல இந்த மாரி. இதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஒண்ணு இப்டி குடுத்துக்கலாம். இப்போ இதோட பேக்கிரவுண்ட் கலர் குடுத்தாச்சு. இப்ப அதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு இதுக்கும் அதே மாதிரி ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இதோட பேக்கிரவுண்ட் கலர். இதுக்கும் என்ன பண்ணிக்கலாம், பொசிஷன் வந்து அதே மாதிரி ரிலேட்டிவ் அப்டின்றத வந்து வச்சுக்கலாம். இப்போ இதோட ரிலேட்டிவ்க்கு பதிலா நம்ம இல்லனா வந்து அப்சல்யூட் அப்டின்னு வச்சுக்கலாம். ஏன்னா, அப்சல்யூட் வந்து என்ன பண்ணும்னா, அதோட பேரண்ட் இதுலருந்து நம்மளுக்கு மூவ் ஆகும் இல்லையா? இல்ல ஃபிக்ஸ்டு நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்ப டாப் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, -10 பிக்சல்ஸ். ஓகே. அது ரொம்ப அந்த டாப்ல இருந்து இதுல போகுது. ஸோ இது வந்து நம்ம ஒரு 40 ஆர் 50 வச்சுக்கலாம். இப்ப இது 2மே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஓவர்லேப் ஆகுது இல்லையா? இப்போ இந்த இது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு தெரியறதுக்காக நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கீழ இருக்கக்கூடிய நம்மளுக்கு பாட்டம்ல இருக்க அந்த பேராகிராஃபும் நம்மளுக்கு வந்து இதுல வந்துருச்சு. நம்ம இல்லனா இதுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ எந்த பேராகிராஃப் அப்டின்னா, இங்க இருக்கக்கூடியது. இப்ப இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் அப்டின்னு குடுத்துட்டு, இண்டெக்ஸ் அப்டின்னு குடுத்துக்கலாம். இப்போ இதுல இத வந்து நம்ம இண்டெக்ஸ். ஸோ இதோடது தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகே. ஓகே. அபௌட்ல இது வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஓகே. நோ இஷ்யூஸ். இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், டாப்ல இருந்து 90 இப்ப இது என்ன ஆகுது அப்டின்னா,
உங்களுக்கு இது பார்த்தீங்களா? இது 2மே வந்து கீழ அதாவது இந்த ப்ளூ கலர் இந்த ஒரு லைட் ப்ளூ இருக்க மாரி இருக்கு இல்லையா? இது நம்மளுக்கு டாப்ல இருக்கு. இது வந்து நம்மளுக்கு கீழ இருக்கு. இந்த டேக் கீழ இருக்கு. இப்ப இத வந்து நம்ம மேல கொண்டுட்டு வரணும் அப்டின்னா, அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ்ல இப்ப நான் வந்து ஒரு 90 அப்டின்னு ஹையஸ்ட் வேல்யூ குடுக்குறேன். அதாவது இது கீழ எனக்கு எத்தன இருந்தாலும் இதுதான் எனக்கு மேல வரணும் அப்டின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்காக. இப்ப இதே நான் வந்து இதுல ஒரு -90 வந்து யூஸ் பண்றேன் அப்டின்றப்போ, இப்ப நான் இதுக்கு இங்க ஏற்கனவே நான் எந்த ஒரு வேல்யூமே இதுக்கு வந்து குடுக்கல. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு -60 அப்படின்னு குடுக்குறேன். அப்ப இது கீழயே தான் இருக்கு. ஏன்னா 60ய விட -60ய விட -90 கம்மி. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு கீழ போயிடுது. இப்ப நான் வந்து 60ய விட 50 அப்படின்னு குடுக்குறேன். இது டாப்ல வந்துருது. அப்போ நம்ம என்ன வேல்யூ நம்மளுக்கு எது வந்து டாப்ல இருக்கணுமோ, அதுக்கு நம்ம பாசிட்டிவ் வேல்யூ ஆர் ஹையஸ்ட் வேல்யூ வந்து குடுக்கணும். ஓகே. இப்ப இதுல வந்து நம்மளுக்கு ஃப்ளோட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ, இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கமெண்ட் பண்ணிடலாம். இப்ப இது வந்து எனக்கு ஃப்ளோட்ல இருக்கு. ஸோ, அந்த ஃப்ளோட்டிங் அப்படின்னு எனக்கு ஃப்ளோட் வந்து எனக்கு அப்ளை ஆயிருக்கு ரைட்ல. இப்ப இத வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கிளியர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ, கிளியர் நம்மளுக்கு வந்து எது லெஃப்ட்டா, ரைட்டா இல்ல போத் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுல கிரிட் அண்ட் ஃப்ளெக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ, அது 2மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, அது அண்ட் மீடியா குவெரீஸ் அப்படின்றது என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.